பலமுறை அவரை கொல்வதற்காக சதி நடந்திருக்கு. அனைத்துமே பொது வழியில அம்பலப்பட்டிருக்கு. எதிர்கட்சியினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அவருடைய ரேலியில இவ்ளோ பாம்ஸ், ஸ்டேஜுக்கு கீழே பாம்பு வைக்கிற அளவிற்கு இங்க நேஷனல் செக்யூரிட்டி இருந்திருக்கு. என்னென்ன தீவிரவாத தாக்குதல்கள் 2004ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கு மேஜர் சிட்டிஸ். மோடியை எப்படியாவது நாம் கொன்றே தீர வேண்டும் என்று இந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ராக்கெட் லான்ச்சர் மூலமாக நரேந்திர மோடியுடைய இந்த ராலியை தாக்குவதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. சொல்ல முடியாது, ரொம்ப ஹைலி கிளாசிஃபைடு என்று அதை அப்படியே அப்ரப்டா மறுத்துட்டாரு. கர்நாடகா தேர்தலுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்களை கொள்வதற்காக ISIS அதுல லெட்ஸ் டேக் மோடி அவுட் வித் a ஸ்னைப்பர் ரைஃபிள். இந்த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் மாடல் இருக்கு இல்லையா, அதே மாடலை பின்பற்றி நரேந்திர மோடி அவர்களின் பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பிரதமருடைய செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. இதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல நரேந்திர மோடி அவர்கள் மேல இந்த அகமதாபாத் பாம் பிளாஸ்ட் நரேந்திர மோடியை குறிவைத்து என்று ப்ராசிக்யூட்டர் அப்போதே தெரிவித்திருந்தாரு. இதே நிலைமை நாளைக்கு யார் கூட வரலாம் என்று மோடிக்கும் அவங்க எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இந்த ராலிக்கு போனா நமக்கு அச்சுறுத்தல் என்று தெரிந்து துணிந்து இறங்குறாரு. அதனால்தான் இந்த ஒட்டுமொத்த ஆன்டி நேஷனல் எக்கோசிஸ்டமும் இந்தியாவை ஏதாவது சீர்குலைக்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ளேயே we have to bleed India என்றால் அதற்கு பெஹல்காம்ல தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு வார்த்தை, கோ அண்ட் டெல் மோடி. போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்க. இதே மாதிரி அதே பெஹல்காம்ல டென்ட்டுக்குள்ள பதுங்கிட்டு இருந்த ஒருவரை இழுத்து வெளியில கொண்டு வந்து களிமா சொல்லி அவருக்கு சொல்ல தெரியல என்றவுடன் அவர்கிட்ட போய் மோடியை சப்போர்ட் பண்றீங்களே என்று சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுட்டுக் கொண்டதாக அவர்களுடைய குடும்பத்தினர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இன்னும் எண்ணற்ற உதாரணங்கள் கொடுத்துட்டே போகலாம். இங்க தேச விரோதிகள் இந்தியாவை எப்படியாவது அழிக்கணும் என்று துடிப்பவர்கள் மோடி என்ற அந்த ஒற்றை மனிதரை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு மீம் ஒன்று இருக்கு, சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கும். அது என்னன்னா, மோடி அவர்களுடைய போட்டோ போட்டு they are not after me, they are after you, I am just standing in between அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது 100க்கு 100 உண்மை. அவங்க என்ன டார்கெட் பண்ணல, அவங்க உங்களை தான் டார்கெட் பண்றாங்க. ஆனா அவர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பவனாக நான் இங்கு இருக்கிறேன் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதாக ஒரு மீம். அது 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இந்தியாவை ஒரு இரும்பு மனிதன் போல நரேந்திர மோடி அவர்கள் பாதுகாத்து வராரு. நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லேருந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து அனைவருக்குமே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து இங்கு ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது என்று அவ்வளோ முனைப்பாக செயல்பட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தீவிரவாத அமைப்புகளுக்கு உங்களுடைய முதல் டார்கெட் என்ன, ஹூ இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆன் யுவர் ஹிட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தே வில் டெல் நரேந்திர மோடி வித்தவுட் எனி டவுட். அவங்களுடைய முதல் டார்கெட்டா இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள். அந்த அளவிற்கு இந்தியாவை மற்றும் இந்திய மக்களை நேசிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார். ஆனா அதற்கு அப்படியே மறுபுறம் பலமுறை அவரை கொல்வதற்காக சதி நடந்திருக்கு. அனைத்துமே பொது வழியில அம்பலப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு கான்ஸ்பிரசி நியூஸ் சேனல்ஸா ரிப்போர்ட் ஆயிருந்தது. அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்ததுலேருந்து இப்போது வரை நரேந்திர மோடி அவர்களை கொல்வதற்காக நடந்த சதிகளை குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்போதான் மோடி என்ற ஒரு மனிதன் 2014 நீங்க கிடைக்காம போயிருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். அதனால்தான் அதிகமான நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு பிறகாக, எவ்வளவு தாக்குதலுக்கு பிறகாக, எவ்வளவு சதிக்கு பிறகாக, எவ்வளவு கான்ஸ்பிரசிக்கு பிறகாக இன்னுமே நரேந்திர மோடி அவர்கள் கம்பீரமாக அவருடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் யாருக்குன்னு நினைக்கிறேன், ஜூன் 15, 2004ஆம் ஆண்டு 4 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் அகமதாபாத் சிட்டிக்கு வெளிப்புறத்துல போலீசாரால சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1 இஸ்ரத் ஜஹான், ஜாவேத் குலாம் ஷேக், அம்ஜத் அலி ராணா, ஜீஷன் ஜோஹர் என்ற இந்த 4 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் அப்போது குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை படுகொலை செய்வதற்காக வந்திருக்காங்க என்பது போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்து தெய்வாதீனமாக அவர்கள் அவங்களுடைய அந்த மிஷன் சக்சஸ் ஆகல. பாருங்க, இந்த நாட்டினுடைய பிரதமர் கிடையாது, ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர். அப்போ கூட நாடு முழுக்க தெரியும், உலகம் முழுக்க தெரியும் என்றெல்லாம் கிடையாது. இப்போதான் மோடி அவர்கள் ஒரு குளோபல் லீடராக எமர்ஜ் ஆயிருக்காரு. ஸோ லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் எதற்காக டார்கெட்டடா நரேந்திர மோடி என்ற அந்த ஒரு மனிதனை டார்கெட் பண்ணோம்?
அதை வந்து பிற்காலத்தில் பார்ப்போம். ஒன்னொன்றாக ஒவ்வொரு முடிச்சாக வகுப்போம். இந்த ஒரு கேஸுக்கு பேரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் இது, இஸ்ரத் ஜஹான் கேஸ். யாராவது இது குறித்து தேடி படிக்கணும்னா தாராளமா படிங்க. எந்த அளவுக்கு இந்தியா போரஸாக இருந்திருக்கு, ஊடுருவதற்கு ரொம்ப ஏதுவாக சுழுவாக ஊடுருவக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு என்பதற்கு ஒரு உதாரணம். நரேந்திர மோடி அவர்களை அசாசினேட் பண்றதற்கு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அட்டெம்ப்ட் இது. அதற்கு பிறகு நிறைய அட்டம்ஸ் இருக்கு. அப்படியே அடுத்த அட்டம்ப்டுக்கு வருவோம். கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் தான். 2013 அக்டோபர் 27 பாட்னாவில், பீகாரினுடைய பாட்னாவில் நரேந்திர மோடி அவர்கள் காந்தி மைதானில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் குண்டு வெடிப்பு நடந்தது. அதாவது ஒரு குண்டு வெடிப்பு கிடையாது, தொடர்ச்சியாக தொடர் குண்டு வெடிப்பு. அதாவது ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் தொடர் குண்டு வெடிப்பு நடக்குது. அதுவும் முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றவிருந்த அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஒரு பாம்பு, 6 பேர் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல உயிரிழக்கிறாங்க, பல பேர் காயமடைகிறாங்க. இதுக்கு பொறுப்பு சிமி எனும் ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் இன் இந்தியா, அந்த அமைப்பு பொறுப்பே இருக்கிறாங்க. அந்த அமைப்பை தடை பண்ணதுக்கு அப்புறமா PFI அது உருவாச்சு. அந்த அமைப்பு தான் இந்த ஒரு டெரர் அட்டாக் நடத்தினதாக கிளைம் பண்ணாங்க. இதுல நமக்கு எழ வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அப்போது ஆண்டு கொண்டிருந்த UPA அரசாங்கம், மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான, மன்மோகன் சிங் தலைமை என்று சொல்லிக்கிறாங்க, அது யாருக்கு தலைமை என்று நமக்கு தெரியும். அப்ப UPA அரசாங்கம் ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், எதிர்கட்சி கூட்டணியினுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக செப்டம்பர் 2013 அறிவித்த பிறகு அக்டோபர் அடுத்த மாசம் தான் இந்த பாட்னா ரேலி நடக்குது. 1 மாத காலம் கேப் இருந்திருக்கு. எதிர்கட்சியினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அவருடைய ரேலியில இவ்வளோ பாம்ஸ், தொடர் குண்டு வெடிப்பு, ஒரு 6 பேர் இறந்து போறாங்க, நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதி ஆகுறாங்க, கை இழந்து கால் இழந்து. அந்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதற்கு அந்த ஸ்டேஜுக்கு கீழே பாம்பு வைக்கிற அளவிற்கு இங்க நேஷனல் செக்யூரிட்டி இருந்திருக்கு. இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. உள்நாட்டு மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசாக அப்போது UPA அரசு இருந்திருக்கிறது. தீவிரவாதிகள் எப்ப வேணா எங்க வேணா வந்து குண்டு வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருந்திருக்கு. நான் ஒரு பெரிய லிஸ்ட் படிக்கிறேன், அடுத்த நான் படிக்க போறேன். என்னென்ன தீவிரவாத தாக்குதல்கள் 2004 2014 வரைக்கும் நடந்திருக்கு. மேஜர் சிட்டிஸ்ல டெல்லி, மும்பை, பெங்களூர் என்ற மேஜர் சிட்டிஸ்ல எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. இப்போது 2014 பிறகாக அது எப்படி குறைக்கப்பட்டிருக்கு, தீவிரவாதம் எப்படி முடக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடி அவர்களால என்று. அதனால்தான் எங்களால தீவிரவாதிகளால, ஆன்டி நேஷனல் போர்சஸ்னால, ஆன்டி இந்தியா போர்சஸ்னால இந்தியாவில் சுதந்திரமாக ஆபரேட் ஆக முடியல என்ற அந்த ஒரு கடும் கோபம், பெருங்கோபம், மோடியை எப்படியாவது நாம் கொன்றே தீர வேண்டும் என்று இந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று. இதே மாதிரி ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சி அமெரிக்காவில் நடந்தது. ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒரு 3-4 இன்ச் இந்த பக்கம் வந்திருந்தா அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரு. ஒரு கன்மேன் எடுத்து ஷூட் பண்ணான். அவன் என்ன கிளைம் பண்ணான், நான் வந்து ஒரு தனிநபர், எனக்கு ட்ரம்ப் பிடிக்காது என்று ஏதோ ஒரு 20 வயசு பையன் அவன் எடுத்து கன்னை வச்சு ஷூட் பண்ணா தூரத்துல இருந்து. இது ஒரு தனிநபர் செய்தது. அமெரிக்காவுடைய எதிர்கட்சி வேட்பாளருக்கு அங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவியது. இது உலகத்தையே உலுக்கியது. ஆனா ஒரு அட்டம் கிடையாது. மோடி அவர்கள் மேல மீண்டும் 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 பல அட்டம்ஸ் நடந்து கொண்டே இருந்திருக்கு. 2014 ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் பாரதத்தினுடைய பிரதமராக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசத்தை விஸ்வகுருவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கொலை மிரட்டல்கள் அதிகமாக வர தொடங்கியது. தொடர்ச்சியாக கொலை மிரட்டல்கள், நரேந்திர மோடி அவர்களுடைய ரேலிஸ்க்கு அவரை கொலை செய்து விடுவோம் என்று அந்த மிரட்டல்கள் அதிகமாக இருந்தது. 2015 பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து 1ஆம் ஆண்டு அந்த கொண்டாட்ட நிகழ்வு, அது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பூர்வீக கிராமத்தில் அதை பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போது கூட வாட்ஸ்அப் மெசேஜ்ல பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த ஸ்டேஜ் இருக்குல்லையே, எந்த ஸ்டேஜில் அவர் இருக்காரோ அதை we will blow it up, அதை குண்டு வைத்து தகர்ப்போம் என்ற ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இதே மாதிரி 2017 பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் ASP RK சிங் என்பவர் UPல மோடியினுடைய ரேலியை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தவிருந்ததாக, ஒரு சதிவேலை இருந்ததாக அவர் அம்பலப்படுத்தியிருந்தாரு. அது எப்படின்னா, ரசூல் பட்டி என்ற ஒருவர் அவருடைய கூட்டாளிகளோட சேர்ந்து ராக்கெட் லான்ச்சர் மூலமாக நரேந்திர மோடியுடைய இந்த கான்வாயை, ரேலியை தாக்குவதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு முயற்சியும் தகர்க்கப்பட்டது. அதிலையும் நரேந்திர மோடி அவர்கள் எதுவும் செய்ய முடியல. இதே 2017 கேரளாவுடைய DGP செந்தில்குமார் அவர்கள் ஒரு ஷாக்கிங் டீட்டெயில் ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் கொச்சிக்கு வரும்போது, பிரதமர் அவர்கள் கொச்சிக்கு வரும்போது மிகப்பெரிய டெரர் மாடியூல் அங்க பிளான் இருந்தது. ஏன்னா மோடி வராரு, கொச்சி அந்த மெட்ரோவை பிளாக் ஆஃப் பண்றாருங்கிறது பெரிய இமேஜ் பில்டிங்கா இருக்கு. அதை தீவிரவாதிகள் விரும்பவில்லை. மோடி இமேஜ் பில்ட் ஆவதை தீவிரவாதிகள் விரும்பவில்லை இல்லையா? அதனால இவர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரதமர் மோடியினுடைய கொச்சி பயணத்தின் போது தீவிரவாதிகள் ஒரு டெரர் மாடியூலை அவரை கொல்வதற்காக பிளான் பண்ணியிருந்தாங்க என்று சொல்லிட்டு இருந்தாரு. மேலும் அதை பத்தி கொஞ்சம் விளாவரியா சொல்லுங்க என்று கேட்டவுடன் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, இல்லை இதெல்லாம் சொல்ல முடியாது,
ரொம்ப ஹைலி கிளாசிஃபைடு என்று அதை அப்படியே அப்ரப்டா மறுத்துட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் கொச்சிக்கு போகும்போது அவர் மேல ஒரு முறை கொலை முயற்சி நடந்திருக்கு என்பது வரைக்கும் கேரளாவோட டிஜிபி சொல்லியிருக்காரு. அப்படியே 2018ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கர்நாடகா தேர்தலுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்களை கொள்வதற்காக ISIS இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அவங்க இந்த சர்வதேச தீவிரவாத அமைப்பு பிரதமரை கொள்வதற்காக ஒரு சதி செய்ததாக டைம்ஸ் நவ் மற்றும் ஜி நியூஸ் 2 பேருமே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எதன் அடிப்படையில் பண்ணிருக்காங்கன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் நீதிமன்றத்துல தாக்கல் செய்த அந்த சார்ஜ் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பாக அதுல லெட்ஸ் டேக் மோடி அவுட் வித் ஸ்னைப்பர் ரைஃபிள் அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ், அதாவது மோடி அவர்களை ஸ்னைப்பர் வைத்து நம்ம வந்து கொலை செய்து விடலாம் என்று அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்ததாக இந்த 2 செய்தி நிறுவனங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதை. இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான நெட்வொர்க் குறித்து பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பான மாவோயிஸ்டுகள் சிபிஐஎம் மாவோயிஸ்டுகள் இல்லையா, அந்த அமைப்போட தொடர்பு இருப்பதாக சொல்லி 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ரோனா வில்சன் என்பவருடைய வீடு டெல்லியில இருக்கு. அந்த டெல்லியில இருக்கக்கூடிய வீட்டுல தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றி இருப்பதாக நீதிமன்றத்துல காவல்துறை தெரிவிச்சது. அது என்னன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கும். இந்த மாவோயிஸ்டுகளுடைய இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, சக காரியகர்த்தர் கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லெட்டரை வந்து கைப்பற்றி இருக்காங்க ஆவணங்களாக. அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதுறாங்க, எங்களுக்கு 8 கோடி ரூபாய் வேணும். எதுக்கு 8 கோடி ரூபாய்? M4 ரைஃபிள், அந்த ரைஃபிள் வாங்கணும், துப்பாக்கி. அதை தவிர 4 லட்சம் புல்லட்ஸ், இவ்வளோ 4 lakh புல்லட்ஸ், 4 lakh ரவுண்ட்ஸ் வாங்கணும். எதற்காக தெரியுமா? ராஜீவ்காந்தி மாடல், இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் மாடல் இருக்கு இல்லையா, அதே மாடலை பின்பற்றி நரேந்திர மோடி அவர்களையும் அசாசினேட் பண்றதற்காக என்ன லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கு. நரேந்திர மோடியுடைய அந்த கான்வாய் இருக்கு, நிறைய ரேலி இருக்கு, இந்த ரேலிஸை டார்கெட் பண்ணலாம் என்று இந்த மாவோயிஸ்டுகள் பரஸ்பரம் பேசியிருக்காங்க. இதை வந்து அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை காவல்துறை கைப்பற்றி இருக்கு. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாவோயிஸ்டுகள் நரேந்திர மோடி லெட் ஹிந்து ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட், மோடியின் ஹிந்து சுப்ரீமிஸ்ட் கவர்மெண்ட் என்றெல்லாம் இந்த பொதுவாக மோடி எதிர்க்கக்கூடியவர்கள், டிக்டேட்டர்ஷிப்பு, சர்வாதிகாரி, ஹிந்து ஃபாசிசம் என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதையே அவங்களும் அவங்களுடைய லெட்டர்ல போட்டு, அதை தவிர 15 மாநிலங்களில் பாஜக தன்னுடைய ஆட்சியை அங்கு அமைத்து இருக்கு, இதை அப்படியே நம்ம விடக்கூடாது, அதற்காக என்ன பண்ணோம்னா ராஜீவ்காந்தி மாடல்ல மோடியை நம்ம அசாசினேட் பண்ணணும் என்று அந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 2022ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களுடைய கான்வாய் பஞ்சாப்ல ஒரு பாலத்தின் மேல 15-20 நிமிடங்கள் செக்யூரிட்டி பிரீச்சின் காரணமாக அப்ரப்டா நிக்குது. அவருடைய கான்வாய்க்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரொட்டஸ்டர்ஸ், போராளிகள் என்ற பெயர்ல அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவங்க எல்லாருமே மோடிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி கொண்டு வந்தாங்க. ஒரு பாலத்தின் மேல செக்யூரிட்டி பிரீச்சின் காரணமாக 15-20 நிமிடங்கள் ஒரு பிரதமருடைய அந்த வண்டி நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி த்ரெட்னு நினைச்சு பாருங்க. இதுவும் பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல, ஒரு பிரதமருடைய செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. இதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ சிமுலேட்டர் மாதிரி ஒரு கார்ட்டூன் வீடியோ, பிரதமரனுடைய ஒரு வீடியோ, மோடி அப்படியே கார்ட்டூனாக இருக்காரு. அவர் வந்து கரெக்டா அந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்து இந்த பாலத்துக்கு மேல வந்து நிக்கிறாரு, பாலத்துல இருந்து எந்திரிச்சு ஓடுறாரு, கார்ல இருந்து இறங்கி ஓடும் போது அவரை சூழ்ந்து நின்று ஒரு பெரிய கூட்டம் அவரை அடிக்கிறது, அடித்து துன்புறுத்துகிறது. ஒரு மாப் லிஞ்சிங் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடியூலை பின்பற்றி நரேந்திர மோடியுடைய இந்த செக்யூரிட்டி பிரீச் நடப்பதற்கு நாங்க எப்படி பண்ண போறோம் என்று அந்த பிளான், ஒட்டுமொத்த பிளான் என்னவாக இருக்கும் என்பதை ஒரு வீடியோவாக, கார்ட்டூன் வீடியோவாக ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ கிளியர் பிளானிங் ஆஃப் ஆன்டி நேஷனல்ஸ். ஸோ இதுல காலிஸ்தானி பிரிவினைவாதிகளுடைய கைகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஸோ 2022ஆம் ஆண்டு, இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாப்ல நரேந்திர மோடி அவர்கள் மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அதை முடித்துக்கொண்டு அகைன் தெய்வாதீனமாக அவர் பஞ்சாபை விட்டு போகும்போது போய் உங்க சிஎம் கிட்ட சொல்லுங்க, ஜிந்தா வாபஸ் செல் ரஹா ஹூ, நான் உயிரோட தான் திரும்பி போயிருக்கேன் என்று உங்க போய் சிஎம் கிட்ட போய் சொல்லுங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து விமர்சிச்சுட்டு போயிருப்பாரு. இந்த அளவுக்கு தான் பஞ்சாப்ல லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கறத அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமருடைய அந்த பாதுகாப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவு மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு பிரதமருக்கு என்ன ஆகியிருக்கும் என்று கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்பிரசி, பெரிய ஒரு சதி 2022ஆம் ஆண்டு பஞ்சாப்ல நடந்து முடிந்தது. இவை அனைத்துமே பொதுவெளியில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரிந்து ரிலையபிள் சோர்ஸ் நியூஸ் சேனல் ரிப்போர்ட் பண்றது, இல்லைன்னா அந்த விசாரணை அமைப்புகளை வெளியிடுவது, கோர்ட்ல வந்து காவல்துறையினர் அவங்க தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கைகள், இது மூலமாக நமக்கு பொதுவெளியில தெரியக்கூடிய சம்பவங்கள். இது இன்னும் நமக்கு தெரியாம, நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாமல் மேபி கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷனாகவே அரசாங்கம் இவ்வளோ வைத்திருக்கலாம். ஸோ அவ்வளோ அட்டம்ஸ் மேல அட்டம்ப்டாக
நரேந்திர மோடி அவர்களை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு 2014 வரை இந்த நாடு ரொம்ப வல்லரபலா இருந்தது. நீங்க இன்னைக்கு பேப்பர் தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே ஏதாவது ஒரு மூலையில குண்டு வெடித்திருக்கும், யாராவது இந்தியர்கள் இறந்திருப்பாங்க என்ற ஒரு நிலை அப்படியே இருந்தது. ஒரு பெரிய லிஸ்டே நம்ம படிச்சுட்டே போகலாம். அக்டோபர் 29, 2005 டெல்லியில, நியூ டெல்லியில தீபாவளிக்கு முதல் நாள் 3 பாம் வெடிக்குது, 62 பேர் இறந்து போறாங்க இந்தியர்கள். மார்ச் 7, 2006 அன்னைக்கு வாரணாசியில ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வெடிக்குது, 20 பேர் இறந்து போறாங்க. ஜூலை 11, 2006 மும்பை சபர்பன் ட்ரெயின்ல குண்டு வெடிக்குது, 187 பேர் இறந்து போறாங்க, 700 பேர் 700 people were injured. பிப்ரவரி 19, 2007 சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடிக்குது, 66 பேசஞ்சர்ஸ் இறந்து போறாங்க. மே 18, 2007 ஹைதராபாத்ல மெக்கா மாஸ்குள்ள குண்டு வெடிக்குது, 11 பேர் இறந்து போறாங்க. ஆகஸ்ட் 25, 2007 ஹைதராபாத்ல 30 பேர் இறந்து போறாங்க, 60 பேர் காயமடைகிறாங்க. அக்டோபர் 11, 2007 அஜ்மர் ஷெரீஃப்ல பாம்பு வெடிக்குது, 2 பேர் இறந்து போறாங்க. நவம்பர் 23, 2007 6 தொடர் குண்டு வெடிப்பு லக்னோவில், வாரணாசியில, ஃபைசாபாத்ல. இது 26 பேருடைய உயிரை காவு வாங்கிறது. ஜனவரி 1, 2008 உத்தரப்பிரதேசத்துல ராம்பூர்ல தீவிரவாதிகள் சிஆர்பிஎஃப் கேம்பை தாக்கி 8 பேரை கொலை பண்றாங்க. மே 13, 2008 ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர் சீரியல் பிளாஸ்ட் தொடர் குண்டு வெடிப்பு, 65 பேர் இறந்து போறாங்க, 150 பேருக்கு படுகாயம். ஜூலை 25, 2008 பெங்களூர்ல சீரியல் பாம்பு பிளாஸ்ட், 7 குண்டு வெடிப்பு நடக்குது. ஐடி சிட்டியில 2 பேர் இறந்து போறாங்க, 20 பேர் படுகாயம் அடைகிறாங்க. ஜூலை 26, 2008 அகமதாபாத்ல 17 பாம்பு வெடிக்குது. மார்க்கெட் பிளேஸ்ல, ரெசிடென்ஷியல் ஏரியால எல்லாமே சேர்த்து 49 பேர் இறந்து போறாங்க, 100 பேர் படுகாயம் அடைகிறாங்க. இந்த அகமதாபாத் பாம்பு பிளாஸ்ட் நரேந்திர மோடியை குறிவைத்து என்று ப்ராசிக்யூட்டர் அப்போதே தெரிவித்திருந்தாரு. நரேந்திர மோடியை குறிவைத்தான் அந்த ஒட்டுமொத்த பிளாஸ்டுமே நடந்திருக்கு. அதுல அப்பாவி மக்கள் அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. செப்டம்பர் 13, 2008 நியூ டெல்லியில 5 குண்டு வெடிக்குது, 30 பேர் இறந்து போறாங்க, 90 பேர் படுகாயம் அடைகிறாங்க. பாருங்க, நேஷனல் கேபிட்டல், இந்தியாவுடைய கேபிட்டல் ரீஜன்ல ஒரு குண்டு வெடிப்பு. நவம்பர் 26 அப்படியே 2008 26/11 அட்டாக், கடல் வழியாக வந்த தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 180 பேர் நம்முடைய இந்தியர்களை காக்கா குருவியை சுற்ற மாதிரி சுட்டு தள்ளுறாங்க. 26/11 அட்டாக் அட்டர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு அப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுதுன்னே தெரியல. எங்கேயோ வேற நாடுகள்லாம் கூப்பிட்டு, லுக் உங்களோட நாட்டில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, போய் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. என்எஸ்ஜி கமாண்டோஸ் போய் மும்பை இறங்குறதுக்கு அவ்வளோ மணி நேரம் தாமதம். ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் செயலிழந்து நின்றது, செய்வதறியாது முழித்தது. இன்னும் இந்த அட்டாக்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் போட்டா யூபி ஆட்சி காலத்தில், அதுக்கு முன்னாடி இந்தியா அவ்வளோ வல்லரவலாக இருந்தது. பாகிஸ்தானுடைய அந்த ஒரு மிஷன் ப்ளீட் இந்தியா வித் 1000 cuts, 1000 முறை இந்தியாவை கிழித்து அவர்களை கொன்று விடுங்கள் என்ற அந்த ஒரு மிஷன் அப்போது அவர்களுக்கு கொஞ்சம் சாத்தியமாக தெரிந்தது. ஆனா மோடி என்ற ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ்லேருந்து, ராணுவத்திலேருந்து, உள்நாட்டு பாதுகாப்புக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கு கொடுத்து, இந்த மெயின்லேண்ட் இந்தியாவில் காஷ்மீர் அண்ட் நார்த் ஈஸ்ட் தவிர்த்து, அது ரொம்ப ஹைலி இன்சர்ஜென்டான அந்த இதெல்லாம் தவிர்த்து, இந்த மெயின்லேண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை அப்படி பாதுகாத்திருக்காரு கடந்த 11 ஆண்டுகளாக. அதை தவிர இந்த தீவிரவாதிகள் பிளஸ் தேச விரோதிகள் இவர்களுடைய எந்த ஒரு அஜெண்டாவும் இந்தியாவில் எடுபடவே இல்லை. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த ஆன்டி நேஷனல் எக்கோசிஸ்டமும் இந்தியாவை ஏதாவது சீர்குலைக்க வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ளேயே வி ஹாவ் டு ப்ளீட் இந்தியா என்றால் அதற்கு மோடி என்ற இந்த ஒரு மனிதனை எப்படியாவது வி ஹாவ் டு அப்ரூட் ஹிம். அதற்காக தொடர்ந்து அவர்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க. அந்த டெஸ்பரேஷனுடைய வெளிப்பாடு பல இடங்கள்ல தெரிஞ்சிருக்கு. மோடியினுடைய அருமை என்ன என்று ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கேட்டாதான் தெரியும். வாட் மோடி இஸ் அப் டு, எப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரு என்பது. ரொம்பவே டெஸ்பரேட்டான 2 பேர் என்ன பண்றாங்க, உதய்பூர்ல கண்ணையா லால் என்ற ஒரு டெய்லர், சாதாரண டெய்லர் கடை வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, சோசியல் மீடியால இந்த நூபுர் சர்மா இருக்காங்கல்ல, அப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த நூபுர் சர்மாவை ஆதரித்து ஒரு போஸ்ட் போடுறாரு. அதற்காக அவருடைய டெய்லர் ஷாப்புக்குள்ளேயே வச்சு அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த படுகொலை செய்த இருவர் 2 பேரும் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து பாருங்க, இதே நிலைமை நாளைக்கு யாருக்கு வேணா வரலாம் என்று மோடிக்கும் அவங்க எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எங்களால மோடி வரைக்கும் போக முடியல, இந்த லோக்கல்ல கண்ணையா லால் என்ற ஒருவர் மாட்டிருக்காரு, அவர் நூபுர் சர்மாவுக்கு ஆதரிச்சு பேசிட்டாரு, அவரை கொன்று விடுவோம் என்று கொன்று விட்டு மோடிக்கு மிரட்டல் விடுற அளவுக்கு இவங்க அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதை தவிர ஒரு சும்மா ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ. நம்முடைய அசதுதீன் ஒவைசி அவர்கள், இந்த ஹைதராபாத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, ஜப் மோடி பஹாடோமே சலே ஜாயே, அதாவது மோடி எப்பயாவது இமயமலைக்கு போயிருவார், யோகி
மட்டோமே சலே ஜாயே. யோகி அவர்கள் அவருடைய சொந்த மடம் இருக்கு இல்லையா இந்த கோரக்பூர்ல, அதுக்கு போயிருவாரு. அதற்கு பிறகு உங்களை யார் காப்பாற்றுவார் என்று அப்படியே ரொம்ப ஜெனரலைஸ்டா பேசுவாரு. அப்ப பொதுமக்களை பார்த்து தான் பேசுறாரு. जब योगी अपने मठ में चले जाएंगे, मोदी पहाड़ों में चले जाएंगे, जब कौन आएगा? நம்மளை மோடி யோகி போனதுக்கு பிறகு யாரு பாதுகாப்பா என்று அசதுதீன் ஒவைசி சொல்லியிருப்பாரு. அசதுதீன் ஒவைசினுடைய சகோதரர் அக்பருதீன் ஒவைசின் பேர். ஹைதராபாத்ல அவர் ஒரு எம்எல்ஏ. அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு த்ரெட்டனிங் கால் ஒன்று, அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்பீச் அது. ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த போலீஸை மட்டும் விலக்கி வைங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்க என்று ஹிந்துக்களுக்கு ஓப்பனாகவே அவர் வந்து மிரட்டல் விடுத்திருப்பாரு. ஆனால் அப்புறமா நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை, அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுப்பாரு மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா. இப்படி அவர்களுக்கு தெரியுது மோடி என்ற ஒருவர் இங்கு இந்த தேசத்தை எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று. அவர்களுக்கு கூட தெரியுது, ஒட்டுமொத்த எதிரிகளுக்கு தெரியுது, ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸுக்கு தெரியுது மோடியினுடைய அருமை. மோடி தன்னுடைய மக்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், இந்த ரேலிக்கு போனால் நமக்கு அச்சுறுத்தல் என்று தெரிந்து துணிந்து இறங்குறாரு. நம்மளுடைய பாதுகாப்பு படை மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, பாதுகாப்பு படைக்கு அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ டெஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த தேசத்துக்காக நான் உழைப்பேன் என்று 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறோம், 2014ஆம் ஆண்டு மட்டும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வராமல் இருந்திருந்தால் ஒரு பெரிய லிஸ்ட் படிச்சாலே பாம்பிளாஸ், அந்த மாதிரி இப்போது வரை நடக்காமல் இருந்திருக்காது அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. நாம் இன்று பாதுகாப்பாக இந்தியாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம் என்றால் அதற்கு மோடி என்ற அந்த ஒற்றை மனிதர். அதனால்தான் இந்த ஒரு மனிதனை ஆதரிப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு பி மோடி என்று அவர்களுக்கு நாம் புரிய வைத்தாக வேண்டும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றுமே தேவை. பிரைம் மினிஸ்டர் மோடி மே பி ஹேட்டட் பை thousands பட் லவ்ட் பை millions பட் டிஃபீட்டட் பை none என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம், வந்தே மாதரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும், பட் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.